ஹலோ கைஸ், நான் ரீசெண்டாக ஒரு கோழி அடை வச்சுருந்தேன். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோழி வந்து அடை வச்சு 15 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயுமே ஒரு மாதிரி கொக்குன்னு சவுண்டு கொடுத்துட்டு அடையில் உட்காராம எழுந்து நின்றுட்டு இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு முட்டையை மிதித்து அப்படியே உடச்சி வச்சுருக்கு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7 நாள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருந்தா அந்த முட்டை வந்து பொரிஞ்சு வந்திருக்கும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, அதை மிதித்து உடச்சிடுச்சிங்க. அதில் எப்படி இருக்குது பாருங்களேன். அது பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ஒரு மாதிரி பாதி கோழி குஞ்சு வளர்ந்துருக்கு. அதுக்குள்ளேயும் இந்த கோழி வந்து மிதித்து உடச்சிருச்சு. அது மிதித்து உடச்சிச்சா இல்லை மூக்கில் குத்தி உடச்சிச்சா எதுவுமே தெரியல எனக்கு. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லி நான் அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் போய் வாழை மரத்துக்கு அடியில் பள்ளம் தோண்டி அந்த முட்டையை அதுக்குள்ளேயே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கோழியை வந்து அடை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அது கோழி வந்து மிதித்து உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் அந்த முட்டை உடஞ்சிருந்த இடத்துல இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து அதை வந்து எடுத்துருங்க. ஏன்னா ஸ்மெல் ஓவராக இருந்தது. அதனால் நான் எடுத்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி அடை வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறங்க. ஏன்னா அது கோழிக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எறும்புங்கள்லாம் மொய்க்கிறதுக்கு, மொய்க்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே 1, 2 வந்துருச்சு அந்த வாசனைக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த தவிடெல்லாம் வந்து நம்ம ஒன்றா சேர்த்துட்டு முட்டையெல்லாம் ஒழுங்காக அடக்கி அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கோழி எடுத்து விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.